தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். காந்தர்வ வேதம், அழகுணர்ச்சி, ஆன்மானுபவம், பகுதி 2. கீதையில் விபூதி யோக முடிவிலே பகவான் இதைத்தான் சொல்லியிருக்கிறார். விபூதி என்றால் விபுவின் லக்ஷணம். விபு என்றால் சர்வ வியாபி. சர்வ வியாபியாக உள்ளவன் என்றால் எல்லாம் அவனே என்று அர்த்தம். ந ததஸ்தி வினா யத் ஸ்யாத் மயா பூதம் சராச்சரம். என்னை தவிர சராச்சரத்தில் எதுவாவது ஒன்று உண்டோ என்றால் கிடையவே கிடையாது என்கிறார். இப்படி எல்லாமாயிருப்பது அவன்தான் என்று ரொம்பவும் ஞானிகளுக்குத்தான் தெரியும். கல்லு, மண்ணு, நல்லது மாதிரியே கெட்டது, அழகானது மாதிரியே அவலட்சணமானது எல்லாம் அவன்தான் என்று அபூர்வமாய் எங்கேயோ ஒரு ஞானிக்குத்தான் தெரியும். மற்றவர்கள் எப்படி தெரிந்து கொள்வது? அதற்காகத்தான் தான் சர்வ வியாபியான விபுவான போதிலும் சராசரி மனுஷனுக்கு தன்னுடைய மகிமை எதெது, யார் சிருஷ்டியில் ரொம்ப உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அங்கேதான் பிரகாசமாக தெரியும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வஸ்துக்களையும் ஆசாமிகளையும் ஒரு பெரிய லிஸ்டாக விபூதி யோகம் என்று அத்தியாயம் பூரா கொடுத்து கொண்டு போகிறார். எல்லாமான அவர் இன்னின்னதில் தாம் விசேஷமாக பிரகாசிப்பதாக லிஸ்ட் கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் அவருடைய சாநித்தியத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன்மயா. ஏ பகவானே, என்னால் நீ எந்தெந்த வஸ்துக்களில் சிந்திக்கத்தக்கவனாக இருக்கிறாய் என்று அர்ஜுனன் கேட்டதையும் ஒட்டி இப்படி தன் விபூதி ஸ்பஷ்டமாக வெளிப்படுகிறவற்றை ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்கிறார். 12 ஆதித்யர்களுக்குள் நான் விஷ்ணு, ஜோதிஷுகளுக்குள் சூரியன், நட்சத்திரங்களுக்குள் சந்திரன், வேதங்களுக்குள் சாமம், 11 ருத்ரர்களுக்குள் சங்கரன், மலைகளுக்குள் மேரு, சேனாதிபதிகளுக்குள் ஸ்கந்தன், வார்த்தைகளுக்குள் ஓம்காரம், மரங்களில் அஸ்வத்தம் அரச மரம், தேவ ரிஷிகளில் நாரதர், மிருகங்களில் சிம்ஹம், பக்ஷிகளில் கருடன், ஆயுத பாணிகளுக்குள் ராமன், நதிகளில் கங்கை, மாசங்களில் மார்கழி, ரித்துக்களில் வசந்தம், விருஷ்ணி என்கிற யதுகுல கிளை, வம்சத்தினரில் கிருஷ்ணன், பாண்டவரில் அர்ஜுனன் என்று அந்த கிருஷ்ணனே அர்ஜுனனிடம் சொல்கிறார். இன்னும் அநேகத்தையும் சொல்லிவிட்டு முடிவாக ஒன்று சொல்கிறார். யத்யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமதுர்ஜிதமேவ வா தத்ததேவாவகச்சத்வம் மம தேஜோம்ஷ சம்பவம். அதாவது எதெது ஸ்ரீ உள்ளதாக, அதாவது லக்ஷ்மீகரமாக இருக்கிறதோ, எதெது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ அதெல்லாம் என்னுடைய தேஜஸின் அம்சமாக உத்பவித்தது என்று தெரிந்து கொள் என்று முடிக்கிறார். ஸ்ரீ உள்ளது, லக்ஷ்மீகரமானது என்றால் அழகானது, மங்களமானது, நல்லது, மனசுக்கு தூய்மையான இன்பம் கொடுப்பது என்று அர்த்தம். இங்கே பகவான் தன்னுடைய விபூதி என்கிற மகிமையானது மிகவும் சக்தி வாய்ந்த ஊர்ஜித வஸ்துக்களில் இருப்பதாக மட்டும் சொல்லாமல் அழகு வாய்ந்த ஸ்ரீமத்தான வஸ்துக்களிலும் இருப்பதாக சொல்லி இருப்பதே கவனிக்க வேண்டியது. பகவத் விபூதியான இந்த அழகுணர்ச்சியை வைத்துத்தான் காந்தர்வ வேதமானது உபவேதம் என்கிற பெருமைக்கு உரியதாக உண்டாயிருக்கிறது. கண்ணுக்கு டான்ஸ், காதுக்கு பாட்டு, மனசுக்கு நவரசங்கள் என்பதாக இந்திரிய சௌக்கியங்களை தருவதாக தோன்றினாலும் இந்த வித்தைகள் சாமவேதத்தை அடிப்படையாக கொண்டு உண்டானவை என்பதனாலேயே இவற்றுக்கு பெருமை ஏற்படுகிறது.
வேதங்களுக்குள்ளே தாம் சாமமாயிருப்பதாகவும் பகவானே சொல்லியிருப்பதால் இன்னும் பெருமை. மற்ற உபவேதங்களுக்கு அவற்றுக்கு மூலமாய் உள்ள வேதத்தோடு உள்ள சம்பந்தத்தை விட காந்தர்வ வேதத்துக்கு சாமவேதத்தோடு உள்ள சம்பந்தம் இன்னும் நெருக்கமாக எல்லோருக்குமே தெரிகிறது. சாமகானத்தின் ஸ்வரங்களிலிருந்துதான் சப்த ஸ்வரமும் உண்டாயிருக்க வேண்டும் என்று சாமகானத்தை கேட்கிற எவருக்கும் தெரிகிறது. சாமகானம் என்று பெயர் இருப்பதிலிருந்து அதுவே சங்கீத வித்யையுடன் சேர்ந்ததுதான் என்று தெரிகிறது. லலிதா சஹஸ்ரநாமத்தில் சாமகான பிரியா என்று அம்பிகைக்கு ஒரு பெயர் சொல்லி இருக்கிறது. சிவனுக்கான அஷ்டோத்திரத்திலும் சாமப்பிரியாய நமக என்று ஒரு பெயரை சொல்லிவிட்டு உடனே இது அதன் கான விசேஷத்துக்காகத்தான் என்று தெரிவிக்கிறார் போல் அடுத்ததாக ஸ்வரமயாய நமக என்ற நாமாவை கொடுத்திருக்கிறது. மகாவிஷ்ணுவான ஸ்ரீகிருஷ்ணன் தம்மை வேதங்களில் சாமம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் பார்த்தோம். இதிலிருந்தே சங்கீதம் முதலான காந்தர்வ கலைகளுக்குள்ள தெய்வீக தன்மை தெரிய வரும். உபவேதங்களுக்குள் மனுஷனை ரொம்ப கீழான கேளிக்கைகளுக்கு இழுத்து செல்லக்கூடியது என்று தோன்றுகிற காந்தர்வ வித்யையே தான் அவனை ரொம்ப மேலே இழுத்து கொண்டு போய் அப்படியே ஈஸ்வரனோடு ஐக்கியமாக்குவதற்கும் உதவுகிறது. ஆக அது தப்புக்கு கொண்டு போகிறது என்றால் இதற்கான தப்பு அதனுடையது இல்லை. நாம் அதை தப்பாக கொண்டு போகிறோம் என்றுதான் அர்த்தம். அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறபடி பிரயோஜனப்படுத்தாதது நம் தப்பு தான். நெருப்பு இருக்கிறது, அதிலே ஆகாரம் உண்டாக்கி கொண்டு சாப்பிடுவதற்காக வீட்டில் உண்டாக்குகிறோம். ஹவிஸ்களை அர்ப்பணம் செய்வதற்காக மூட்டுகிறோம். தீபாராதனை பண்ணி பகவானின் மூர்த்தி அழகில் ஈடுபடுவதற்கும் அது பிரயோஜனமாகிறது. நம் ஜாக்கிரதை குறைவாலோ புத்தி குறைவாலோ துணிமணி நெருப்பு பிடிக்கவிட்டால் அல்லது நாமே நெருப்பிலே மாட்டிக்கொண்டால் அல்லது கோவிலில் தீ விபத்து உண்டாக்கிவிட்டால் தப்பு நெருப்புடையதா என்ன?